ஏன் நீ திமுக கேள்வி கேட்டியா? ஏன் நீ அதிமுக கேள்வி கேட்டியான்னுவீங்க. நீங்களாம் இத்தனை வருஷம் எங்கடா போனீங்க? அணிலா இருப்பேன், பாலா இருப்பேன் அப்படின்னு வீடியோ போட்டவங்க தானே நீங்க தோத்தப்போ எதிர்கட்சியா ஜெயிச்சாங்கல்ல, அவங்கள பத்தி பேசுங்களாண்டா. இன்னமும் ஏன்டா சீமானை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கீங்க? ஏன் எது எப்படி போனா எனக்கு என்ன விசில் அடிச்சோமா படம் பார்த்தோமா அவ்வளோ தூரம் ஏறி போயிட்டு ட்ரோன் வந்தோன்னே யாச்சும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு போயா கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுவானுங்க. ஏதாவது உண்மையை பேசியிருக்கானுங்களா இது வரைக்கும்? அழிஞ்ச கட்சியை பற்றி எதுக்கடா பேசுறீங்க? கார் வாங்கினாரு, ஃப்ளைட் வாங்கினாரு, நடந்து போயிட்டாரு, காரில் போயிட்டாரு, அதாவது வாயில் என்னத்தையாவது பேசிக்கிட்டு கோபி சுதாகர் மாதிரி ரெட் கார்பெட் போட்டு ஏன் சாதா தரையில் நடந்தால் முதல்வருக்கு காலில் தீ மிதிச்ச மாதிரி இருக்குமா? நீங்கள் அந்த மண்டபத்தில் வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஒரு 2 அணில் உள்ளே நுழைஞ்சிருக்கலாம். வந்து பார்த்துருந்தா அணிலுக்கு இடம் கூட இல்லாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு உள்ள. அப்போது இங்கே காலி ஆயிடுச்சு. அதாவது வாயில் என்னத்தையாவது பேசிக்கிட்டு கோபி சுதாகர் மாதிரி என்னத்தையாச்சும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு போயா கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுவானுங்க. ஏதாவது உண்மையை பேசியிருக்கானுங்களா இது வரைக்கும்? பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இருக்குதா அழிஞ்சிச்சா? சரி, அழிஞ்ச கட்சியை பற்றி எதுக்கடா பேசுகிறீங்க? கார் வாங்கினாரு, ஃப்ளைட் வாங்கினாரு, நடந்து போயிட்டாரு, காரில் போயிட்டாரு, எதுக்கு? அவர் தான் இல்லையே, அவர் தான் உள்ளே வரவே இல்லையே. உங்களுக்கு உள்ளே இருக்காங்களா எதிரிங்க? 126 தொகுதியில் நீங்கள் தோத்தப்போ எதிர்கட்சியாக ஜெயிச்சாங்கல்ல, அவங்கள பற்றி பேசுங்களாண்டா. இன்னமும் ஏன்டா சீமானை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கீங்க? சீமான் வீட்டில் பெட்டி வாங்கிட்டீங்களாடா எல்லாரும் சீமானை பற்றியே பேசுறதுக்கு? ஏன்னா அவெல்லாம் மானம் உள்ள தமிழ்நாட்டில் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் அறிவார்ந்து இருக்கானுங்க. கொஞ்சம் நெஞ்ச பேர் தான் இந்த ஃபஸ்ட் ஷோ போகாமல் இருந்திருக்கானுங்க. அதனால அந்த அறிவோடு இருக்கானுங்க. ஃபஸ்ட் ஷோ போன கூட்டம் தான் போய் அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கவன் தமிழ் தேசியம், எல்லாருக்கும் என்ன தேவை, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், இயற்கை வளம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கவன் தான் கம்மியாக இருக்கான். எது எப்படி போனால் எனக்கு என்ன விசில் அடிச்சோமா படம் பார்த்தோமா 4 பேரை கலாச்சோமா சுற்றணுமான்னு இருந்தால் யாருக்கு என்ன யூஸ் இருக்குது சொல்லு? நீ என்னைக்கு நீ உன் நாட்டை பற்றியும் உன் மக்களை பற்றியும் நீ யோசிக்கிறியோ அன்றைக்கி தான் நீ அரசியல் படுத்தப்படுவியே தவிர உங்கள் நொன்னை முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க வரைக்கும் உனக்கு அரசியலில் என்னன்னே புரியாது. உங்கள் அண்ணன் படத்துக்கு டைட்டில் கார்டுக்கு விசில் அடிக்கிறதோ, கடைசியில் எங்கள் சாட்டை அண்ணனோட வீடியோ போட்டு என்னமோ பிளாஸ்ட் பண்ணி கிழிச்சதா நீங்கள் நினச்சிக்கிறதோ இவ்வளோதான் உங்களால் முடியும். ஏறினாருனா ட்ரோனை விட்டு வீடியோ எடுத்து எப்பாடே உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லைன்ற மாதிரி அவ்வளோ தூரம் ஏறி போயிட்டு ட்ரோன் வந்தோடனே அவ்வளா அப்படி நின்றுட்டு இருக்காப்புல. அவரை சொல்லணும்டா, உங்களுக்கு மூத்தவரே அவர் தான்டாடே. தெரியுது நீங்கள்லாம் யாரோட வளர்ப்பில் இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்போ தெரியுது. ஒரு முதலமைச்சர் மக்கள் பணத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் ரெட் கார்பெட் போட்டு ஏன் சாதா தரையில் நடந்தால் முதல்வருக்கு காலில் தீ மிதிச்ச மாதிரி இருக்குமா? ஏன் அங்கே டெய்லி வேலை செய்கிறவன் எவனும் ரெட் கார்பெட் போட்டு நடக்கலையே? முதலமைச்சர் வரும்போது மட்டும் என்ன ரெட் கார்பெட் புதுசாக இருக்குது? இந்த பழக்கம்லாம் எப்படி நீங்கள் தான் மாற்றம்ல? ரெட் கார்பெட் போட்டு தான் முதலமைச்சர் நடப்பார், இல்லைனா முதலமைச்சருக்கு கால் நடக்காதுல்ல. என்னடா மாற்றம் நீங்கள்? அவங்க பண்ண தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுவீங்க, ஆனால் அதே தப்பை திருப்பி பண்ணிவிட்டு ஏன் நீ திமுக கேள்வி கேட்டியா? ஏன் நீ அதிமுக கேள்வி கேட்டியான்னுவீங்க. நீங்களாம் இத்தனை வருஷம் எங்கடா போனீங்க? உங்கள் அண்ணனோட சேர்ந்து நீங்கள்லாம் கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே. எங்களை கேட்குறீங்கல்ல, கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தப்போ எங்கடா போனீங்கன்னு கேட்குறீங்கல்ல. சீமான் கேட்டார் கேள்வி. உங்கள் அண்ணன் நீங்கள்லாம் சேர்ந்து கேள்வி கேட்க வேண்டியதானே. உங்கள் அண்ணனுக்கு தான் அதெல்லாம் தப்புன்னு தெரியுதா? இப்போ தெரியுது உங்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் தப்புன்னு. உங்கள் அண்ணன் அப்போவே உங்களுக்கு இதெல்லாம் தப்பு, வாங்கடா கைஸ் போய் கேட்கலாம் அப்படின்னு வர வேண்டியதுனடா நீங்கள் எல்லாரும். அப்போ பொச்சை மூட்டு கத்தி படம், அப்புறம் என்ன படம், என்னென்னவோ கருமத்தெல்லாம் எடுத்து தள்ளிட்டு இருந்தீங்க. அப்போ தெரில உங்களுக்கு உங்கள் படம் தான் அப்போ பிரச்சனையாக இருந்தது. அப்போது அணிலா இருப்பேன், பாலா இருப்பேன் அப்படின்னு வீடியோ போட்டவங்க தானே நீங்கள். 2 பெருங்கட்சி தலைவர்கள் இருந்தப்போ அவங்க பண்ண தப்பை மக்களுக்கு எடுத்து சொல்ல உள்ளே வந்தவர் சீமான். 2 பெருங்கட்சி தலைவர்கள் இருக்கும் போது வீட்டில் இருந்தவரெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு சீன் போடுறாரு. அதனால தான் நாடு இப்படி நாசமாக போயிட்டுருக்கு. திமுக வந்து எப்படின்னா அவங்க ஆட்சியில் இருக்கும் போது பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணி மக்களை வந்து அரசியல் படுத்தாமல் பண்ணி விட்டது தான். சீமான் வந்து கல்லூரிகளில் போய் அரசியல் பேசும் போது ரூல்ஸை போட்டானுங்க. இனிமேல் சீமான் போய் அரசியல் பேசி இந்த மக்களை அரசியல் படுத்திடக்கூடாதுன்றதுக்காக இனிமேல் கல்லூரிகள்லேயோ ஸ்கூல்லையோ வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு ரூல் போட்ட நீங்கள் அதே கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் ஆக்டர்ஸை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூலை போட்டிருந்தீங்கன்னா இந்த தருதலை கூட்டம் கொஞ்சமாவது அரசியல் படுத்தப்பட்டிருக்கோம். இப்போவும் என்ன சொல்லுதுங்க, எனக்கு அரசியல்லாம் பிடிக்காது, அரசியல்னால் ஒரு சாக்கடை, அதுக்குள்ளெல்லாம் நான் வரல, ஆனால் எங்கள் அண்ணன் வந்தால் நல்லது செய்வார். அரசியல் ஒரு சாக்கடைன்னா இறங்கி சுத்தம் செய்யு.
யார் வரணும், யார் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நிரூபிச்சு காமி. இப்போ சீமான் வந்து கட்டுக்கதையாக பேசுகிறாரு, சீமான் இது பண்ணிட்டார், அதனால தான் சீமான் ஜெயிக்கல. சரி, சீமான் தொகுதி காரைக்குடி, காரைக்குடியில் மட்டும்தானே அவர் தோற்றுருக்கணும். மற்ற எல்லா தொகுதியிலையும் இருந்த வேட்பாளர்களை பார்த்து தானேங்க நீங்கள் ஓட்டு போட்டிருக்கணும். இப்போது எடுத்துக்காட்டிக்கு இப்போ பல்லாவரம்னு வச்சுக்கோங்களேன். பல்லாவரம் தொகுதியில் வேட்பாளராக இருந்த மருத்துவர் கார்த்திகேயன் அண்ணா எவ்வளோ டேலண்டடானாலும் இதே ஊரில் நிறைய போராட்டங்களுக்கு இந்த மக்களுக்காக நின்று இருக்காரு. அதுக்கு ப்ரூஃபோடு வேணா இருக்குது. அவர் பொய்யெல்லாம் சொல்ல தேவையில்லை. இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ வீடுங்களை பட்டா இல்லாத நிலங்களை இடிக்கும் போது வந்து உங்களுக்காக நின்றுருக்காரு. நீங்கள் அவருக்கு இன் ரிட்டன் நீங்கள் கொடுத்த பரிசு என்ன? தோல்வி. இப்படி நீங்கள் உங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனுஷரை உதாசீனப்படுத்தும் போது உங்களுக்காக நிற்கணும்னு வரான்ல, அவனை நீங்களே செருப்பால் அடித்த ஒரு நிகழ்ச்சி தான் அது நான் நினச்சிக்கிறேன். இப்போ நான் நல்லது செய்யணும்னு வரேன், என்னை வந்து நீங்கள்லாம் தப்பு தப்பாக பேசுகிறீங்க, என்னை ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க, என்னை மனதளவில் பாதிக்க அடைய வைக்கிறீங்கன்னு வைங்களேன், நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இதுங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தால் இதுங்க பார்த்தியா நம்மளே தப்பாக பேசுதுங்க, அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இதுங்களுக்கு கெட்டது பண்ணுறான் தெரியுமா, அவங்க கூடயே கூட்டணி வச்சுட்டு கம்முன்னு போயிட வேண்டியதான். அந்த மாதிரி தான் திமுக வந்து அவங்க செஞ்ச தப்பை அவங்க இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தாவேக்கா வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ஜெயித்தது பிஜேபியோட ஒரு ஒரு ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், பிஜேபியோட ஒரு சகஜமான நட்பில் தான் அவங்க ஜெயித்தாங்க. இப்போது நீங்கள்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணிங்கன்னா அவங்க பிஜேபியை எதிர்த்து பேச வேண்டிய வேலை வரும். தேவையில்லாமல் பிஜேபியோட ஒரு சண்டை வரும். நம்ம அண்ணனுக்கு ஃபைட் சீன்லாம் பிடிக்காது, எல்லாமே குவைட் சீன் தான். சிம்பிளாக ரீல்ஸை போட்டோமா, 5 வருஷத்தை முடித்தோமா, திரும்ப 5ஆவது வருஷத்தில் நாடகம் போட்டோமா, பார்த்தீங்களா இந்த இவனுங்கெல்லாம் பண்ணி வச்ச கடன் அடைக்கிறதுக்கே எனக்கு இந்த 5 வருஷம் சரியாக போயிடுச்சு, இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு மண்டிட்டு அழுதாலும் அழுவார். அதுக்கெல்லாம் அவருக்கு அந்த ஒரு நாள் தானே அழ போகிறாரு, அழுது எப்படியா பதவி வாங்கிக்கலாம் போதும் அப்படின்னு நினச்சிப்பாரு.